ஹே ஹாய் இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா வாட் ஆக்ஷன்ஸ் ஆர் தே டேக்கிங். யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நினச்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நினைக்காத ஒரு பர்சன்ஸாக கூட இருக்கலாம். பட் மோஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிற பர்சன் மாதிரி தான் இருக்கும். வாட் ஆக்ஷன்ஸ் ஆர் தே டேக்கிங், என்ன தான் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க, என்ன தான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் 3 கிறிஸ்டல்ஸ் நான் வந்து காமிப்பேன், ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என்னோட நேம் அனிதா. ஐம் அ டேரோ ரீடர், தமிழ் டேரோ ரீடர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஓகே, இதை தாண்டி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ரிப்ளை டு யூ எப்போ வேணாலும். லைக் மோர் ஓவர் லைக் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஐ ஆல்வேஸ் பி. நான் இதை தாண்டி வேறு ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறனால கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணிவிடுவேன். அப்புறம் வந்துட்டு டிஸ்க்ளைமர் இஸ் இட் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். இது வந்து பாதி பேருக்கு ரெசனேட் ஆகலாம், ரெசனேட் ஆகாமே போகலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆகிற விஷயங்களை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. இன்னொரு விஷயம் வந்துட்டு, நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கைண்ட்லி உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாம் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து செஷன் புக் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லிடணும். லைக் இன்னும் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ண வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு லைக் டைமிங் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த மீன் டைமில் உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படியெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. டேரோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்கணும். ஓகே, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, என்னோட இன்டென்ஷன் வந்து என்ன, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு லாஜிக்கலாக வந்து கொஷினும் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி, ஆன்சர்ன்றதை விட இது ஒரு கைடன்ஸ். எப்பயுமே டேரோ அப்படின்றது வந்து ஒரு கைடன்ஸ். உங்களுக்கும் கைடன்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேரோ வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஹாஃப் அன் ஹவரையும் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்களோட மணியை வந்து எனக்கு வந்து கொடுக்குறீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து திரும்ப சொல்கிறேன். ஏன்னா செஷன் டைமில் உட்காந்து எனக்கு என்ன கேட்குறேன்னு தெரில அப்படின்னு வந்து யோசிச்சு உங்கள் டைம் தானே, உங்கள் மணி தானே, நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, வேறு எதாவது சொல்லணும்னு நினச்சேன்னா, பர்சனல் ரீடிங்கில் வந்துட்டு உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம பண்ணுறோன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கிடைக்கும். 2022க்கான இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கான ப்ரெடிக்ஷனோட இதுவும் வந்து இது வரும். அப்புறம் ஐ கார்ட்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பழைய வீடியோஸும் வந்து வரும். வந்து பாருங்கள். ஓகே, நம்ம வந்து நான் அடுத்து கிறிஸ்டல் காட்டுறேன். கிறிஸ்டல் காட்டுறதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம். ஹே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், செகண்ட் கிறிஸ்டல் அண்ட் தேர்ட் கிறிஸ்டல். ஸோ உங்களோட கிறிஸ்டல் என்னென்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டாபிக் ஆக்ஷன்ஸ். வாட் ஆக்ஷன்ஸ் ஆர் தே டேக்கிங். So first, second and third. Hey, first crystal choose பண்ணவங்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாட் ஆக்ஷன்ஸ் ஆர் தே டேக்கிங். ஓகே, ஓவரால் எனர்ஜி வந்து பார்ப்பேன். 3 to 4 கார்ட்ஸ் வச்சு நான் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்செஸ்டர் மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஓகே, வாட் ஆக்ஷன்ஸ் ஆர் தே டேக்கிங் ஃபார் த பீப்புள் ஆர் சூசன் த first crystal about the person in their mind. What actions are they taking? They just want to know the person in their mind, what actions they are taking. உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரஸ். அவங்களோட எனர்ஜின்னு சொல்கிறத விட இது வந்து அவங்களோட எனர்ஜின்னு தான் வந்து சொல்லணும். அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்ப்ரஸ், க்ரோத், க்ரியேட்டிவிட்டி, நர்ச்சரிங் அந்த மாதிரி வந்து இருக்குது. நல்ல ஒரு க்ரோத், நல்ல அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்க்குறச்ச ரொம்ப பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வந்து வந்திருக்கு. 3 of Cups, 9 of Pentacles, Princess of Pentacles அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா the actions they are taking. ஓகே, அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஒரு க்ரோத்துக்கான ஒரு இது மாதிரி தான் வந்து தெரியுது. நம்ம என்னன்றது வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். த ஆக்ஷன்ஸ் தே ஆர் டேக்கிங் இஸ் சீம்ஸ் டு பி வெரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தெரியுது. நம்ம என்னென்னு வந்து ஃபர்தராக வந்து பார்க்குறச்ச தான் நமக்கு வந்து புரியும். பட் அவங்களோட ஓவரால் எனர்ஜி ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஃபர்தராக வந்து என்னென்னு வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, why the Empress is here, why the Empress is here, why the Empress is here.
ஓகே. இந்த கார்ட்ஸ் வரதை வச்சு நம்ம வந்துட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும் பாருங்கள், ஒரு அதிர்ச்சியான தகவல் அந்த மாதிரி. லைக் யூ நோ, ஐ ஃபீல் உங்களோட ஐதர் பாதி பேருக்கு வந்து எப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, திங்ஸ் ஒன்று தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்து இருக்கலாம். அதாவது மூணாவது மனுஷங்களோட தலையீடு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கலாம் உங்களுடைய லைஃப்பில். அதாவது இது வந்து சில பேருக்கு இஸ் தர் எனி அதர் பர்சன் வந்து இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து இருக்கலாம். ஏன்னா இந்த ஜென்ரலாக வந்து இருக்கிறனால நம்ம வந்து அப்படி தான் வந்து சொல்லுவோம். ஒன்றா வந்து அது வந்து இருக்கலாம். நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்யூஷன், அன்சர்டனிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். நிறைய சீக்ரெசி, நிறைய மிஸ்ட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களோட எனர்ஜி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மேபி லைக் யூனோ அந்த ஏதோ ஒன்று வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும், ஏதோ ஒன்று வந்துட்டு லைக் யூனோ சும்மா ஒரு நான் வந்து யார் அப்படின்றது காட்டணும் அப்படின்றதுக்காக கூட இவ்வளோ வேலைகளை பண்ணி அவங்க வேறு நான் யார் அப்படின்ற காட்டுற மாதிரியான ஒரு பர்சனாக வந்து கூட வந்து அவங்க இருக்கலாம். ஸோ அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் தே ஆர் டூயிங் தேர் ஓன். அவங்களோட க்ரோத், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இன்னொரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹார்ட் ப்ரோக்கனாகவும் இருக்கலாம். பட் இது ஹார்ட் ப்ரோக்கனாக இருந்து லைக் யூனோ அவங்கள வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கூட இருக்கலாம். பட் ஓவராலாக வந்து பார்க்குறச்சு தேர் ஆர் சம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். ஏன்னா இங்கே 3 ஆஃப் கப்ஸும் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக மூணாவது மனுஷங்களோட தலையிட்டு வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய பெயின் வந்து இருக்கலாம். யூனோ உங்களுக்கு வந்து புரியும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு. பட் அது உங்களுக்கு என்னன்றது புரியாமல் வந்துருக்கும். நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மைகள் வந்து மறைக்கப்படுது. நிறைய ட்ரூத் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப ரொம்ப மறைஞ்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, நம்ம என்னன்றது ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணலாம். The 3 of Cups is you, the 3 of Cups is you, the 3 of Cups is you. அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 3 ஆஃப் கப்ஸ் மைட் பி அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து எடுக்கிற மாதிரி வந்து தெரியலை. தே ஆர் நாட் எக்ஸ்ப்ரெஸிங் சும்மா வெயிட் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. மேபி வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட்டாக என்னான்னு வந்து தெரியலை. பட் இங்கே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து இருந்தாலும் அந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் ஹேவிங் தேர் ஓன் ஃபன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அவங்களுக்கான ஒரு சந்தோஷம், அவங்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு தான் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்க்குறச்ச மேபி அந்த தேர்ட் பார்ட்டியோட வந்து அவங்க வந்து இருக்கலாம். மேபி அதனால் உங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் வந்து உள்ளே வந்துட்டு இந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு அந்த பர்சன் அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுது. அதுதான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக என்னன்னு வந்து தெரியாதவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து எதில் வேணாலும் வந்து இருக்கலாம். என்னென்னா ஒரு ஜாபில் இருக்கலாம், என்னென்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து இருக்கலாம், எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி வந்து நம்ம வந்து பார்க்குறச்ச ஸோ நிறைய வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் வெயிட்டிங், லைக் நிறைய வெயிட்டிங் தான் இங்கே வந்து பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் நீங்கள் அந்த பர்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து கேட்டாலும் செஞ்சாலும் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக வந்து பண்ணுற மாதிரி தெரியல. பட் அட் த சேம் டைம் அந்த விஷயத்தை வந்துட்டு விடுற மாதிரியும் தெரியல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் போட்டு. பட் ஐ ஃபீல் லைக் தே ஆர் என்ஜாயிங். என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா ஐ திங்க் தே ஆர் என்ஜாயிங். அவங்களோட இதுக்காக வந்து தான் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் உங்கள் சம்மந்தமாக வந்து எதாவது பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். எங்கள் 2 பேரையும் சார்ந்து என்ன விஷயங்கள் எடுக்கிறாங்க பார்த்தா, பட் உங்கள் 2 பேரையும் சார்ந்து எதுவும் வந்து எடுக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியலை. உங்களை 2 பேரையும் சார்ந்து வந்து எடுக்கிற மாதிரி தெரியல. பட் அவங்க ஒரு ட்ராக்ல இருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு ட்ராக்ல இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. லெட்ஸ் see. நான் சொன்னேன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இருக்குது. see this guy நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஓடிட்டுருக்குல,
நம்பர் 1 டேஷ் கை அந்த மாதிரி. டேஷ்ன்றதே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசல. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸாக போயிடுங்க, சி திஸ் கை நம்பர் 1 கை அப்படின்ற மாதிரி வரும். நான் ஏதாவது பேசி அப்புறம் ஏதாவது போய் ரிப்போர்ட் பண்ணிட போகிறாங்க. ஓகே, லைக் 9 of Pentacles, I think they want their own freedom, independence, அந்த மாதிரி வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா they are taking actions on it. அது வந்து ரொம்ப நல்ல வழியில் வந்து போகிற மாதிரி தெரியலங்க. நோ, தே ஆர் நாட். அவங்க என்னன்ற உண்மைன்றது அந்த கண்ணை திறந்து எது ரியாலிட்டி அப்படின்ற ஒரு பார்க்குற பழக்கம் வந்து கிடையாது. இதுதான் வந்து சந்தோஷம், இதுதான் வந்து இது அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு தே ஆர் டூயிங் எவ்ரி திங் ராங்காகவே வந்து பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இது வந்து உங்களை நோக்கியும் வந்து இருக்கலாம், அவங்கள தனியாக சார்ந்தும் வந்து கூட வந்து இருக்கலாம். பட் வாட் எவர் தே ஆர் டூயிங் இஸ் கம்ப்ளீட்லி அட்டர்லி ராங். ரொம்ப தப்பான விஷயங்கள், ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள் தான் வந்து பண்ணுறாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. in the name of like independence, in the name of enjoying rich luxury, ஏதோ ஒன்று தப்பு பண்ணி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா they are doing all this stuff அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் திடீர்னு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு சும்மா பயங்கரமாக போகுதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு இருக்காங்க. ஏன்னா he or she has committed something wrong they are doing. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் 6 of cups 2 of ஏன்னா லைக் அந்த நேர் வழி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து இருக்கிற மாதிரி தெரில. குட் பி லைக் ஏமாத்துறதா வந்து இருக்கலாம், பேக் ஸ்டாபிங் பண்ணா, முதுகில் குத்துறது, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் வந்திருக்கு. யாரையா ஏமாற்றி இந்த விஷயங்கள்லாம் வந்து லைக் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்களா, லைக் ஏதாவது பண விஷயத்தில் வந்து ஏமாத்துறாங்களா, இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ஏமாத்துறாங்களா, இல்லை ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஏமாத்துறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று பின்னாடி வந்து நடக்குது. மேபி முன்னாடி வந்து அது வந்து தெரியாமல் இருக்கலாம், பட் பின்னாடி ரொம்ப தவறான விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எதுவுமே சரியான விஷயங்கள் நடக்கிற மாதிரியே தெரியலையே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து இருங்க. வாட் ஆக்ஷன்ஸ் தே ஆர் டேக்கிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ லைக் தே ஆர் திங்கிங் அபவுட் யூ. ஏன்னா சில பேர் வந்து கேட்கலாம் ஏதாவது ஒன்று நம்மளை பற்றி நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற மாதிரி வந்துக்கலாம். சில பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு வந்து நினைப்பாங்களா என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்குறப்ப அவங்க ஒன்றும் வந்துட்டு லைக் ரொம்ப ப்ராக்ரெசிவாக இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரொம்ப ரைட்டான பாதை, அதாவது கரெக்டான டைரக்ஷன், அதாவது சரியான பாதையும் அந்த மாதிரி வந்து எனக்கு இங்கே எதுவும் வந்து தெரியல. ஓகே, why the Prince of Pentacles is here? Why the Prince of Pentacles is here? Knight of Pentacles. அவங்க எதுவும் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து எடுக்கல, தே ஆர் ரன்னிங் அவே. லைக் நீங்கள் ஏதாவது வந்து அவங்கக்கிட்ட கேட்டாலும் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக ஆன்சர் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாவது மழுப்புற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, 2 பேர் இருக்காங்களா, ஏன்னா அவங்களால வந்து டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. பிகாஸ் த பர்சன் ஹாஸ் 2 choices. நீங்கள் ஒரு சாய்ஸ், இன்னொரு சாய்ஸ், அந்த மாதிரி வந்து இருக்கலாம். இல்லைன்னா ஒரு ப்ரொமோஷன் விஷயத்துக்குள்ள அது இது அந்த மாதிரி வந்து இருக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறேன். This person is doing something wrong. Knight of Pentacles is clarified by the 10 of Wands, 10 of Cups and the Page of Wands. ஸோ அவங்களோட ஆக்ஷன்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இருக்குது. சி
அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஓவராலாக லைக் எந்த மாதிரி ஒரு பர்சன் லைக் என்ன தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னு வந்து பார்க்குறச்ச லைக் திஸ் இஸ் டூ மச் ஃபார் தம். இது வந்து அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயம். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா, வாட் ஆக்ஷன்ஸ் ஆர் தே டேக்கிங் அப்படின்ற காமிச்சது. தே ஆர் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன்ஸ் அண்ட் ஈவன் நோ பிகாஸ் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஐ ஃபீல் லைக் யூனோ த பர்சன் சீம்ஸ் டு பி வெரி என்ஜாயிங், ரொம்ப லெத்தார்ஜிக்காக ஜாலியாக யூனோ சம்திங் ராங் அந்த மாதிரி கூட சம்திங் ராங். ஐ மீன் எல்லாருமே ராங்குன்னு வந்து கிடையாது, பட் ஐ ஃபீல் லைக் அந்த மாதிரி ராங்கே இல்லைனாலும் சம்திங் ஃபன், ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன் மாதிரி தான் வந்து தெரியுது. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திஸ் டூ மச். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம். தே ஆர் நாட் ரெடி. அந்த ஒரு பேர்டனுக்குலாம் வந்து அவங்க வந்து ரெடியாக இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன் மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து தெரியலை. ஒரு ஃபேமிலியோ இல்லை ப்ராப்பராக ஒரு அபண்டன்ஸ் வாட் எவர் இட் இஸ், தே ஆர் நாட் ரெடி ஃபார் இட். யூனோ வெரி இம்மெச்சூர்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். லைக் இன்னும் அவங்க பண்ணுறது வந்து கரெக்டாகவே இருக்காது. ஏன்னா அவங்க பண்ண திருப்பி வந்து பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஏன்னோ அது என்னன்னு வந்து புரிஞ்சுக்கிற தன்மையிலையும் வந்துட்டு த பர்சன் இஸ் நாட் தேர். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்துட்டு லைக் அட்வைஸ் கார்டு என்ன சொல்கிறதுன்றதை பார்க்கலாம். அட்வைஸ் கார்டு ப்ளீஸ், அட்வைஸ் கார்டு ப்ளீஸ், அட்வைஸ் கார்டு ப்ளீஸ். ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். தயவு செஞ்சு அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு உங்களோட ஏஞ்சல்ஸ், அவங்களோட ஆன்செஸ்டர்ஸே வந்து சொல்கிறாங்க. இஃப் யூ நாட் பிலீவ் மீ, ஜஸ்ட் see it. ஓகே, ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். ஸோ இதை வந்து வடிவேல் வந்து சொல்லுவாங்க, இத்தனை பேரையும் அடித்து பற்றி விட்டு ஒழுங்காக போன்ற மாதிரி அடித்து பற்றி விட்டுடுங்க, எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த பர்சனோட இன்டென்ஷன் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சது அப்படின்னா, நான் வந்து ஜோக்குக்காக சொல்கிறேன். ஹலோ, ஏன்னா இன்னும் உங்களோட தாட்ஸ் அப்படி இருக்கலாம். ஏன்னா அந்த பர்சனோட எனர்ஜி வந்து உங்களுக்கு ஒத்துக்காமல் வந்து இருக்கலாம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் வந்து அவங்கள பற்றியே வந்து நினச்சிட்டே வந்துருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் அடித்து பற்றி விட்டுட்டு நியூவான இதுக்கு வந்துப்பாங்க. ரெஸ்ட் எடுங்க, லைக் இன்னும் ஹீல் ஆகுங்க, காமாக இருங்க. அடுத்து வேறு எந்த ஸ்டெப்ஸும் வந்து அவசரமாக உடனே வந்துலாம் வந்து பண்ணாதீங்க. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். வாட்ஸ் அவுட்கம் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன்? என்னன்னா யூனிவர்ஸ் கால். வாட் இஸ் த அவுட்கம் அண்ட் த யூனிவர்ஸ் கால் ஆன் த சிச்சுவேஷன்? வாட் இஸ் த அவுட்கம், யூனிவர்ஸ் கால் and the advice? 3 cards. Okay, each one. Outcome, universe call and the advice. Outcome, universe call and the advice. ஸோ அட்வைஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைக் 5 of Swords வந்து வந்திருக்கு. ஸோ அட்வைஸ்னு வந்து பார்க்குறச்ச மேபி அந்த பர்சன் ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப கொடூரமாக, ரொம்ப இன்னும் நான் தான் எல்லாமே அந்த மாதிரி வந்து நினைக்கலாம். இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்து பிஹேவ் பண்ணுறீங்க டுவர்ட்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனோ, அந்த பர்டிகுலர் வாட் ஆக்ஷன்ஸ் ஆர் தே டேக்கிங், அந்த பர்டிகுலர் பர்சனை வச்சு நீங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தீங்கன்னா வேண்டாம், அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. வேணும் காம் ஆகுங்க, இதுவாக இருங்க. இன்கேஸ் அவங்க பண்ணாங்கன்னா நீங்கள் பேசாமல் அமைதியாக வந்து படுங்க. என்னன்னா உங்களோட பீஸை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்காதீங்க. யூனிவர்ஸோட கால் வந்து என்னன்னு வந்து பார்க்குறச்ச 3 of Pentacles. இது கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இஃப் இட் இஸ் பிலாங்ஸ் டு ஃபேமிலி. 1 second. One card clarification, like why the 3 of Pentacles is here as a why the 3 of Pentacles is here as a universe card. Why is the 3 of Pentacles here as advice card? ஸோ மேபி லைக் இன்னும் உட்காந்து பேசி சரி பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பாருங்கள். இல்லைன்னா அந்த முடிவும் வந்து உங்களோட இதில் தான் வந்து இருக்குது. ஓகே, why the King of Pentacles is here? Why the லைக் இன்னும் கொலாபரேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைன்னா வந்துட்டு லைக் அந்த இன்னொரு பர்சனோட வந்துட்டு லைக் இன்னொரு தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த பர்சனை வந்து கட் பண்ண விட முடியுமான்னு வந்து பாருங்கள். இல்லைன்னா 2 பேருமே வந்து கட் பண்ணி விட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க. ஓகே, அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. பட் ஹர்ட்டிங் வந்து ஹர்ட் வந்து இருக்குது. லைக்
பர்டிகுலர் அந்த இப்போ நம்ம பார்த்த அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை தாண்டி பட் உங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டீப் ஊண்டடாக வந்து உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கு. பட் அதை தாண்டி அதர் தென் தட் உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ உங்களை வந்து ப்ரொடெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. லைக் அவங்களோட ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் ஆர் தே டேக்கிங் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டுவர்ட்ஸ் யூ இல்லைனா டுவர்ட்ஸ் இது வந்து பார்க்குறச்சு அந்த மாதிரிலாம் வந்து ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு இது வந்து டூ மச்சாக வந்து தெரியுது. எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் எடுக்கிறாங்களான்னு வந்து கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது எந்த ஒரு சீரியஸ்னஸுமே இதில் வந்து தெரியலை. ஒரு லவ், ஒரு எமோஷன்ஸ் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து என்னால் பார்க்க முடியல. ஸோ என்னால் வந்துட்டு கன்ஃபார்மாக இது வந்துட்டு லைக் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் வந்து எனக்கு என்னால் வந்து கொடுக்க முடியாது. கொடுத்து ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் ஏமாற்றவும் முடியாது. ஸோ ஐ ஃபீல் லைக் உங்களோட ஏஞ்சல் சொல்கிற மாதிரி இதை கொஞ்ச நாள் வந்து காய போட்டுருங்க. இதை வந்து அப்படியே வந்து விட்டுடுங்க. இல்லை அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டான டெசிஷனாக வந்திருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வந்து வச்சுக்காதீங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும். நான் வந்து கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அலாட் டு மீ. நம்ம செகண்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். ஹே ஹாய். ஸோ செகண்ட் கிறிஸ்டலுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வாட் ஆக்ஷன்ஸ் ஆர் தே டேக்கிங். ஓகே, அஸ் யூஷுவல் அவங்களோட ஓவரால் எனர்ஜி 3 கார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸ் கார்டு, அவுட்கம், யூனிவர்ஸ் கால், அதுக்கப்புறம் அட்வைஸ். ஓகே, their actions, what actions are they taking? What actions are they taking? What actions are they taking? Ooh, such a romantic guy. ஃபஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் திஸ் பர்சன் ஏதோ ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹை ப்ரீஸ்டஸ். ஓகே, அவங்களோட இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்குறாங்க. இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லாங் தாட் ப்ராசஸ், ரொம்ப வந்து தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி வந்து போகுது. நிறைய வந்துட்டு லைக் யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. வாழ்க்கை நிலை வரை வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஆக்ஷன்ஸ் தே ஆர் டேக்கிங் வந்துட்டு தே ஆர் ரெடி ஃபார் சம்திங். I don't know, like but initial of relationship or like initial of எதுவோ like they are bringing some offer அப்படின்னு சொல்லலாம்ல. லைக் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா கிட்ட, எஸ் தே ஆர் டேக்கிங் ஆக்ஷன்ஸ், எஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், தே ஆர் ட்ரையிங், ஏதாவது பண்ணுறாங்க. அது வந்து நான் இங்கிலீஷ் வேறு அப்பப்போ தெரியாமல் வந்து பேசிடுறேன். ஐம் ரியலி சாரி. ஓகே, ஏதாவது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்குறச்ச எஸ் கண்டிப்பாக வந்துட்டு எடுக்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணணும்னு வந்து நினைக்கிறாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து கிடையாது. பட் இந்த செகண்ட் கிறிஸ்டல் வந்து பார்க்குறச்சு ஏதோ ஒன்று பண்ணணும். லைக் மூமெண்ட் வந்து ரொம்ப கிரேட்டாக இல்லை அப்படின்னாலும் லைக் இதை எப்படி சரி பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. இல்லை அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அதுக்கான இதுவும் வந்து இருக்குது. ஸோ அது நம்ம என்னன்றது வந்து ஃபர்தராக வந்து இப்போ வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிடுறோம். Why the High Priestess is here? Why the High Priestess is here? Why the High Priestess is here? அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஐ டோன்ட் see எனி கைண்ட் ஆஃப் ஒரு பேட் இதோ அந்த மாதிரி வந்து எனக்கு எதுவுமே இங்கே வந்து தெரியல. அவங்களோட இன்டென்ஷனும் ஆகட்டும், அவங்களோட இது ஆகட்டும், தே வாண்ட் இந்த கமிட்மெண்ட் வந்து நடக்கணும். ஏதாவது இந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயமோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனோ இதை வந்து கண்டிப்பாக வந்து முடிக்கணும். அந்த எமோஷன்ஸ் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா த ப்ராப்ளம் இஸ் ஏதோ ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து தடுக்குது. மேபி அவங்களுக்குள்ள ஒரு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களா, இது நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கா என்னன்னு வந்து தெரியல. பட் மேபி அதை தான் வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்களோ எனக்கு வந்து தோணுது. பட் டீப் தாட்டாக வந்து பார்க்குறச்ச எஸ்
அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, அவங்க அதெல்லாம் வந்து பண்ணணும்னு தான் வந்து நினைக்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது லாட் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு வந்து கூட நம்ம வந்து சொல்லலாம். இன்டர்ஃபியரன்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. ஃபியர், ஆங்ஸைட்டினோ அவங்களுக்கே அவங்க மேலே வந்து நம்பிக்கை இல்லை. ஸோ நார்மலாக வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தா லைக் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லை. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஏதோ ஒரு டிலே ஆகுதோ, ஏதோ ஒன்று பண்ணுதோ, பட் பண்ணணும், செய்யணும், அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஒரு ஆத்திரம் இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆத்திரம் இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. ஓகே, Knight of Cups is clarified by the Queen of Swords, Page of Cups and the Strength. ஒன் பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப யாராவது வந்து அவங்க பாதியில் வந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பர்சன். பட் இன்னொரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷன்ஸ், ரொம்ப ரொமான்டிக், எமோஷன்ஸ் வந்து ரொம்ப 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 கொட்டி போய் கிடக்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயம். நிறைய சேலஞ்சஸ் வந்து லைக் அதெல்லாம் வந்து இருக்கிறனால மேபி லைக் அந்த மாதிரி யோசனைகள் இருக்குது. பட் அதை தாண்டி ஐ டோன்ட் திங்க் ஸோ லைக் பெரிய ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. பட் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா 8 of Pentacles. அவங்களுக்கு ஆசையெல்லாம் வந்து இருக்குங்க. லைக் தே வாண்ட் டு கெட் செட்டில்டு வித் இஃப் இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப், அவங்களோட செட்டில் ஆகணும், நல்ல ஒரு இது வந்து போகணும் அப்படின்றதுலாம் வந்து அந்த அந்த எண்ணங்கள்லாம் வந்து இருக்குது. சில பேருக்கு அந்த பயத்திலே வந்து சில பேர் வந்து நிஜமாவே எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு அவங்க அதை தான் என்னை உண்மையே வந்து லவ் பண்ணுறாங்களா, லவ்வுக்கு நான் சொல்கிறேன், உண்மையிலே என்ன லவ் பண்ணுறாங்களா, எனக்கு அவங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதாவது என்ன இருக்கான்னு சில பேருக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிங்கன்னா இருக்குது, கண்டிப்பாக வந்து இருக்குது, அதெல்லாம் இல்லாமலாம் வந்து கிடையாது. அதை பண்ணுறதுக்கு தான் அவங்க என்னென்னலாம் வந்து பண்ணுமோ சரி பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா என்னோட கல்யாண இதுலேயே வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேபி லைக் எங்கே ராங்காக போகுது அப்படின்னு இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங்லேயாவது அந்த ஒரு இதில் வந்து இருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். எங்கே தப்பாக போகுது, லைக் ஏதாவது ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா ஒரு பேலன்ஸ் பண்ணுறது இல்லை, அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அட்லீஸ்ட் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் மோர் ஆர்லெஸ் பார்த்தீங்கன்னா திஸ் பர்சன் சீம்ஸ் டு பி ஜென்யூன் வென் கம்பேர் டு த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் நம்ம பார்த்தாச்சு வந்து இது வந்து ரொம்ப நல்லா தான் வந்து இருக்குது. எஸ், ஒரு கமிட்மெண்ட் வந்து நமக்கு வேணும், நமக்குன்னு ஒன்று வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கான்னு வந்து உங்களுக்கு வந்து டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னே வந்து மறக்க முடியாது. அகெயின் நம்ம சொன்ன மாதிரி அந்த தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்காக வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, வாட் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லை, அவங்களுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க மேலே வந்து நிறைய வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் அவங்கள வந்து பிஹேவ் பண்ண வைக்குது. லைக் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம், லைக் மேபி லைக் யோசிச்சுட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் வரப்போகிற பிரச்சனைகளுக்காக தயார்படுத்தி கொள்வோம் நம்மளை அப்படின்ற மாதிரி அவங்க தயார்படுத்திக்கிட்டே வந்து இருக்காங்க. பட் ஏதாவது வந்து லைக் இப்போ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இப்போ இப்போதைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்கள வந்து அவங்க தயார்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து அவங்க மேலே நம்பிக்கை வந்து இல்லை, அதை வந்து பண்ணிட முடியுமான்ற ஒரு டவுட் அவங்களுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ நிறைய கோத்ரூ பண்ணுறாங்க, இதனாலே வந்துட்டு நிறைய கோத்ரூ வந்து பண்ணுறாங்க. மேபி உங்ககிட்டையும் வந்து பேசி ஜெயிக்க முடியாது, அந்த பக்கமும் வந்து பேசி ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து விஷயம். மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு என்ன சொல்கிறது,
இன்கேஸ் டச்சில் இருக்காங்களா இல்லை இல்லைனாலும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் உங்கள் மேலே ஒரு கண் இருந்துட்டு தான் வந்திருக்கு. இல்லை இருக்குது அப்படின்னாலும், இல்லை அப்படின்னாலும் ஒரு டெம்பரவரியாக ஒரு பிரேக் எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் தே ஆர் வாட்சிங் யூ பட் தே ஆர் ஹீலிங் அட் த சேம் டைம். பட் ஐ டோன்ட் திங்க் எதுவும் வந்து ப்ராப்ளம் இருக்கிற மேபி லைக் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக ஒரு பிரேக் எடுத்துருந்துருக்கலாம். மேபி அந்த பர்சனே வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப வந்து யோசிக்கலாம். நீங்கள் யோசிக்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனுக்கு ரொம்ப கவலையாக வந்து இருக்கலாம். ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் வந்து இருக்கலாம். ஏன்னா அந்த பர்சன் திரும்பி வந்து உங்களோட வந்து இருக்கணும் வந்து நினைக்கலாம். நீங்கள் அதனால வந்து நிறைய யோசிக்கலாம். பட் அந்த பர்சன் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க. மேபி லைக் இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி. பட் இதை தாண்டி நம்ம அப்போ இருந்து சொல்லிட்டு வரோம்ல, இதுதான் வந்து மெயின். ஓகே, நமக்கு கார்ட்ஸோட அட்வைஸ் என்னன்னு வந்து பார்ப்போம். யூ ஆர் நாட் அலோன். மேபி இது உங்களுக்காகவா இல்லை அவங்களுக்காகவான்னு வந்து தெரியல. கார்டியன் ஏஞ்சல். ஸோ இதை பாருங்க. ஸோ வாட் இட் இஸ் சஜஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு லைக் த கார்டியன் ஏஞ்சல் இட்ஸ் சஜஸ்டிங் யூ ஆர் நாட் அலோன். அவங்களோட கார்டியன் ஏஞ்சலோ இல்லை உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களை வந்து பிளஸ் பண்ணுறாங்க. லைக் நீ தனியாக இல்லை, நான் அவங்க கூட இருந்துட்டு தான் வந்து இருக்கேன், எதுக்கும் பயப்படாத, நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் அவனை கண்காட்சி தான் இருக்கேன், எனக்குன்னு யாரும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது புலம்புனீங்களா இல்லை அவங்க புலம்புறாங்களான்னு வந்து தெரியல. மேபி அந்த இதெல்லாம் வந்து இருக்கலாம். மேபி அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறனால கூட இந்த மாதிரிலாம் வந்து ஆகலாம். பட் அவங்களோட இது கார்டியன் ஏஞ்சல் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் யூ ஆர் நாட் அலோன், நான் இருக்கேன் அந்த மாதிரி. நல்லா இருக்குல்ல? எஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அவுட்கம் யூனிவர்ஸ் கால் அப்புறம் அட்வைஸ் என்னன்னு வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன், ஒன் கார்டு. வாட் இஸ் த யூனிவர்ஸ் கால் ஆஃப் தி சிச்சுவேஷன், ஒன் கார்டு. அண்ட் த அட்வைஸ் ஆஃப் த சிச்சுவேஷன், ஒன் கார்டு. Total 3 cards please. Outcome universe card and the advice. Outcome seems to be pretty good. Okay, success, victory அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. யூனிவர்ஸ் காலோட வந்து இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் பயம், வீரனா என்னது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லைன்னா பயம், அந்த மாதிரியான ஒரு பயம் வந்து பார்க்க முடியுது. ஓகே, அட்வைஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் என்ன அப்படின்றதையும் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அட்வைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ ஷுட் ஸ்டார்ட் சம்திங், யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் இட். அந்த பிகினிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்துட்டு அட்வைஸ் கார்டாக வந்து வந்திருக்கு. பட் அதை தாண்டி நமக்கு வந்து அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீம்ஸ் டு பி ப்ரெட்டி குட். ஓகே, லைக் ப்ரெட்டி நீங்கள் இதுக்காக வந்துட்டு யூ ஹேவ் டு டேக் அ சான்ஸ், அந்த சான்ஸை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தோணுது எனக்கு. ஓகே, அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டேக் அ சான்ஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுங்க. மேக் யூட்டில், அதாவது இந்த அரிய வாய்ப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளவும், சான்ஸை எடுக்கவும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொள்ளவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ சேரியட் வந்து பார்க்குறச்ச சக்ஸஸ், விக்ட்ரி அந்த மாதிரி தான் வந்துருக்கு. யூனிவர்ஸ் கால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் 2 of Swords. ஓகே, மேபி ஐ ஃபீல் லைக் திங்ஸ் வில் ஹேப்பன், பட் கொஞ்சம் வந்துட்டு இன்டெசிசிவாக வந்து இருக்குது. உங்களுடைய பிரச்சனையோ இல்லை வந்து உங்களுடைய எனர்ஜியோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற எனர்ஜியோன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிவில்லாத ஒரு தன்மை இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஓவராலாக வந்து தெரியுது. பட் ஓவராலாக இது வந்து என்ன கேட்டுட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் ரீடிங்காக இருக்குது. ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கும் வந்துட்டு வந்து எல்லாருக்கும் வந்து நெகட்டிவ் ரீடிங் கொடுக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் வந்து கிடையாது. நமக்கு என்ன கார்ட்ஸ் வருதோ அதை வச்சு தான் நம்மளும் வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்ததுக்கான ஒரு கார்டு. ஸோ ஹோப்ஃபுல்லாக உங்களுக்கு இது வந்து ரெசனேட் ஆகிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இதனால் ஒரு ஹெல்ப் கிடைக்கும், ஒரு கைடன்ஸ் கிடைக்கும்ன்றது நானும் நம்புகிறேன். ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ வெரி லாட் டு மீ. நம்ம தேர்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். ஓகே, தேர்ட் கிறிஸ்டல் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். த பெஸ்ட் ஆக்ஷன் டு டேக் இன் லைஃப் என்ன அப்படின்றது. இந்த பெஸ்ட் ஆக்ஷன்ஸ் வாட் ஆர் த பெஸ்ட் ஆக்ஷன்ஸ் தே ஆர் டேக்கிங் அப்படின்ற மாதிரி.
ஓகே, ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்றத நான் வந்து காட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்வைஸ் கார்டு வந்து நான் காட்டுவேன். அப்புறம் அவுட்கம், யூனிவர்ஸ் கால், அட்வைஸ், இதுவும் வந்து 3 நான் வந்து காட்டுவேன். இது வந்து நடக்கும். இதுக்கு முன்னாடி மெசேஜும் வந்து என்ன அப்படின்றத நான் சொல்லுவேன். அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து நம்ம வந்து பார்க்குறச்சே வந்து பார்த்திங்கன்னா மூன், நிறைய அன்சர்டனிட்டியாக வந்து இருக்குது. சிச்சுவேஷனே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரொம்ப குழப்பமாக வந்து இருக்குது. இன்னும் ஒரு கரெக்டான ஒரு இன்னும் தெளிவில்லாத ஒரு எனர்ஜி அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்குது. எது சரி எது தப்பு அப்படின்றது வந்து தெரியல. ஐ திங்க் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்களோ வந்து என்னமோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து கார்ட்ஸ் வந்து வச்சு பார்க்குறச்ச குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், த ஸ்டார் அண்ட் த நைட் ஆஃப் வான்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பட் தேர் லாட் ஆஃப் இல்யூஷன்ஸ், அன்சர்டனிட்டி அந்த மாதிரி வந்து கூட நம்ம இங்கே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா இந்த மூன் அப்படின்னு வந்து நமக்கு வந்துட்டாலே வந்து நிறைய ட்ரூத் வந்து லைக் மேபி அவங்க வந்து கொஞ்சம் குழம்பி போயிருக்கலாம். எது வந்து உண்மை, எது வந்து போய், இதை நம்பலாமா, அதை நம்ப வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வந்து இருக்கலாம். இதே மாதிரி லைக் சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியான வந்து ஒரு சுச்சுவேஷன், அதாவது டீல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே வந்து இல்லையோ அப்படின்னு வந்து தோணுது. அதனால லைக் எல்லாருக்குமே இது குழப்பம். லைக் அவங்களோட எனர்ஜின்னு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. லைக் அந்த வரப்போகிற விஷயங்களை நினச்சி லைக் அந்த வரப்போகிற விஷயங்களை நினச்சி பயப்படலாம். அந்த மாதிரியே வந்து கூட வந்து இருக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து சொல்லணும்னா அதுதான் லைக் புரியாமை, தெரியாமை, அறியாமை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து நமக்கு வந்து எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறச்சு இட் சீம்ஸ் டு பி கொஞ்சம் செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், லைக் கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். மேபி ஃபார் சம் ஆஃப் த பீப்புளுக்கு மணி ரெடி பண்ணலாம். மணி ஏதாவது விஷயம் இருந்தால் மணியை வந்து ரெடி பண்ணலாம். அது என்ன அப்படின்றத பார்த்து லைக் இன்னும் ரெடி பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை மீன் உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து மணியை பொறுத்து ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ மணி ரிலேட்டட், எஸ், கண்டிப்பாக வந்து மணி ரிலேட்டடாக வந்து பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து when it comes to மணி வந்து பார்க்குறச்சு ரொம்ப 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 பாசிட்டிவான கார்டு. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு வந்து நினைக்கிறாங்க, ஹீலிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. மணி ரெடி பண்ணுறாங்களா, லைக் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறச்சு எஸ், அதுக்கான வேலைகளும் வந்து நடந்துட்டு தான் வந்து இருக்குது. பட் when it comes to நைட் ஆஃப் வான்ஸ் வர்றச்ச லைக் if it is a relationship, அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன் அண்ட் அவுட், ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. பட் இதை தாண்டி அவங்க வந்துட்டு மணி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா அந்த மாதிரி கேட்டால் எஸ், ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்து லைக் மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. லைக் போய் பண்ணணும், அதை செய்யணும், இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேகம் இருக்கிறத வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க முடியுது. ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க மேலே லைக் மணி கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். லைக் அந்த நம்பிக்கை வந்து இருக்குது. பட் ரிலேஷன்ஷிப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் தான் வந்து போகுது. நம்ம வந்து ஃபர்தராக வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிளாரிஃபை வந்து பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அவங்க இது மட்டும்தான் லைக் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்குன்னு கூட வந்து நம்ம இங்கே வந்து சொல்லலாம். பட் ஓவராலாக இங்கே வந்து பார்க்குறச்ச
அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து இருக்குங்க. அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. நான் சொன்னேன்னா ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு சுச்சுவேஷன். என்னது அறியாமை, தெரியாமை, புரியாமை அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. லைக் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லைன்னா மற்ற விஷயங்களும் வந்து வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்குறச்ச அது ஒன்றும் பெருசாக வந்து பண்ணுற மாதிரி வந்து தெரியல. லைக் ஸ்டடி சம்மந்தமாவது ஏதாவது வந்து ஸ்டடி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்கான்னு வந்து கேட்டால் அதுவும் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் வந்து தெரியுது. ப்ராப்பராக கமிட்டடாக ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு விஷயம் வந்து முடிக்கணும், செய்யணும் அப்படின்ற ஒரு இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கட்டமைப்பிலேயே வந்து இல்லை. அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இப்போ வந்து இருக்குது நமக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து லைக் ஓடுது, ஒரு கிளாரிட்டிக்காக வந்து ஓடுது, செய்யுது. பட் ஒரு குட்டையை குழப்பி விட்ட மாதிரியான ஒரு அவங்களோட எனர்ஜி, ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. என்னன்றது ஃபர்தராக வந்து பார்ப்போம் இப்போ. அது பேருக்கு கண்டிப்பாக கல்யாணம் கூட ஆகிருந்துருக்கலாம், கமிட்டட் பர்சனோட வந்து இருக்கலாம். பட் லவ் எல்லாம் வந்து லைக் இருக்குது, அந்த பாசம் இருக்குது, அந்த நேசம் இருக்குது, அந்த எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. பட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் இல்லை. பாசம் உண்டு, நேசம் உண்டு, அந்த மாதிரி எல்லாமே உண்டு, ஆனால் ஆக்ஷன் இல்லையே. அது தனுஷ் வந்துட்டு லைக் ஒரு ஒரு படத்தில் ஏதோ வெற்றி வேலாவா ஏதோ ஒரு படம் தமிழா அவங்க நினச்சிப்பாங்கன்னா ஒரு டயர் மாதிரி இருக்கும் மெக்கானிக் ஷிப்பில், அதில் உட்காந்து அப்படியே ஜாலியாக அந்த மாதிரி வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே வந்து இல்லை. ஆக்ஷன்ஸ் எடுக்கலை, இருக்குது. ஆனால் ஆக்ஷன்ஸ் வந்து கேட்டிங்கன்னா லைக் அவங்க ஏதாவது எடுக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. ஐ திங்க் லைக் நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு கைடன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம். இன்கேஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை வேறு வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இஃப் த அதர் பர்சன் ஆல்சோ சப்போர்ட்டிவாக வந்து இருக்கணும். ஒரு பர்சன் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு பர்சனோட போய் செய்கிறது வந்துட்டு லைக் லைக் அவங்க சொல்லுவாங்க, சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதை மாற்றிக்க வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, அதே மாதிரி வந்து அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நீங்கள் திரும்பி வருவாங்களா அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த கேள்வி இருந்ததுன்னா நான் இப்போயே சொல்லிடுறேன். ரிலேஷன்ஷிப்பில் ஸோ சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு அதாவது அவங்க வந்து ஹீலிங் பண்ணுறாங்க அந்த ஓகே. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சில முடிவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க. ஓகே, அந்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வந்து இருக்கணும். அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த பவர் இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தே வாண்ட் டு டேக் த பவர். அவங்க பழைய மாதிரி வந்து இருந்திருக்கலாம், உங்ககிட்ட வந்து வேறு மாதிரி வந்து இருந்திருக்கலாம். ஸோ பட் சர்டன் டெசிஷன் வந்து நிறைய அவேக்கனிங் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. டு பி வெரி ஃப்ரேங்க், அந்த ஹீலிங் ப்ராசஸில் அவங்க இப்போ வந்து ஹீலிங் தான் வந்து போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஹீலிங் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஹீலிங்கில் நிறைய அவேக்கனிங், நிறைய விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஐ டோன்ட் நோ, அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கா, கெட்ட விழிப்புணர்வு வந்து வந்திருக்கான்னு வந்து தெரியல. அவங்களுக்கும் எந்த ஒரு இது வந்து இருக்கலாம். பட் தே ஹவ் பீன் பேட்லி ஒரு ஹர்ட்டான ஒரு சுச்சுவேஷன். பட் ஆக்ஷன்ஸ் உங்களை நோக்கியான ஒரு விஷயம்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா லைக் தட் இஸ் ஒரு டெஃபினேஷன் வந்து சொல்லுவாங்க, வி ஆல்வேஸ் வாண்ட் சம்திங் பட் வி நோ நீட் தட். நமக்கு வேணும்னு வந்து அது வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும். பட் அது கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா, வாண்டுக்கும் நீட்டுக்கும் சொன்னது சம்மந்தம் இல்லை, நான் தமிழில் வந்து சொல்கிறேனோ கிடைச்சா நல்லா இருக்கும். அது கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம்தான்.
அதாவது கூப்பிட்டா நல்லது, கூப்பிட்டாட்டி டபுள் மடங்கு நல்லது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்க வந்து இருக்காங்க. நல்லதுன்னு வந்து நினைக்கல. பட் இப்போ வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மேபி மணி மேக் பண்ணுறதுல பிஸியாக வந்து இருக்கலாம். அவங்க மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்கலாம். கேரியரில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். பட் இதை தாண்டி அவங்க ஹீலிங் பண்ணுறாங்க. நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. அவங்க ஏரிஸாக வந்து இருக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. பைசஸாக வந்து இருக்கலாம் சில பேர். அதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஒன்று என்ன ஆப்போசிட் பர்சன்ஸ் கூட அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஓகே, எங்கே தொட்டாலும் முடி. கொஞ்ச நாளில் நான் வீடியோ பண்ணுறப்ப என் தலையில் முடி இருக்குமான்னு கூட எனக்கு தெரில. நானும் அதை நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன முடி இருக்குது இதில் அவ்வளோ கொட்டுது. ஆஃப்டர் வேக்சினேஷன் நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நத்திங் இஸ் ஒர்க்கிங். சரி, நம்ம என் பாட்டு அது 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 அப்படி தான் அது கொட்டுகிட்டே இருக்குது. போனால் போய் தொலையுது. இதை நினச்சே வந்து கவலைப்பட்டு நான் ஒரு 2 months 3 months டிப்ரெஷன்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் போய் தொலையுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. Why the Knight of Wands is here? Why the Knight of Wands is here? Why the Knight of Wands is here? இது வரைக்கும் வந்து பார்த்ததுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ட்ரூ. ஒரு மீன் அப்போ வந்து நம்ம பார்க்குறச்ச லைக் கமிட்மெண்ட்ஸுக்கு ரெடியாக இல்லை அந்த மாதிரி தான் வந்து வந்தது. பட் ரைட் நவ் லைக் ஆஃப்டர் த ஹீலிங் அதெல்லாம் வந்து பார்க்குறச்ச லைக் ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா சரியான விஷயத்துக்கு அவங்க வந்து இப்போ ரெடியாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கலாம். அதுக்கு ரெடியாக இல்லாமல் வந்து இருந்திருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம் அதனால. பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது நியாயம் தர்மம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா தே ஆர் ரெடி. ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. நல்ல விஷயங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடனே வந்து அப்ரப்டாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இங்கே வந்து இருக்குது. நம்ம அட்வைஸ் கார்டு வந்து பார்க்கலாம். அவுட்கம் வந்து நம்ம பார்க்குறச்ச வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இதில் வந்து இருந்தாங்களே. பட் ரைட் நோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் தே வாண்ட் டு கம் பட் அகெயின் தே வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ வித் யூ. அந்த மாதிரி லைக் புதுசாக வந்து ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு வந்து அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு தோணுது. அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி இன்னும் வந்து அப்படி தான் வந்து இருக்குது. பட் ரைட் நோ அவங்களோட எண்ணங்கள் வாழலாமா செய்யலாமா லைக் அவங்களுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளைடு இல்லை. அவங்க வந்து கரெக்டாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதாவது நல்லது கெட்டது எல்லாமே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே வந்து கால்குலேட்டிவ் பண்ணி உங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா they want to start like நியூ இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் வந்து இருக்க தான் வந்து செய்யுது. ஓகே, நம்ம அட்வைஸ் கார்டு என்னன்னு பார்ப்போம். What is the advice of this situation? What is the advice card of this situation? They actually want to start. கனெக்ட் வித் யுவர் எமோஷன்ஸ். ஓகே, உங்களோட எமோஷன்ஸோட வந்து கனெக்ட் ஆகுங்க. மேபி இது வந்து அவங்களுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கான ஒரு விஷயமா கூட வந்து இருக்கலாம். உங்களோட எமோஷன்ஸோட வந்து கனெக்ட் ஆகுங்க அப்படி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்து கார்ட்ஸ் கொடுக்குற அட்வைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அவுட்கம், யூனிவர்ஸ் கால், அப்புறம் வந்து அட்வைஸ். அவுட்கம், யூனிவர்ஸ் கால் அண்ட் அட்வைஸ். On each topic you need one advice. Outcome, universe call and advice. Outcome, universe call and advice. In case வந்து பார்த்துட்டிங்கன்னா இஃப் ஐயோ சாரி, நான் வந்து கார்ட்ஸே தலைகீழாக வந்து எடுத்துட்டேன். பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. Outcome, universe call and advice. Outcome, universe call and advice.
இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நான் ஒரு நிமிஷம். Why the 10 of swords is here as advice? Why the 10 of swords is here as advice? ஐ ஃபீல் லைக் லைக் நமக்கு வந்து அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. லைக் அவங்க வந்து யோசிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் லவ் அதெல்லாம் வந்துட்டு அதை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து இப்போ வந்து அவுட்கம் வந்துட்டு லைக் வேல்யூ பண்ணுறாங்க. லைக் இது பண்ணுறோம் செய்கிறோம், இது வந்து கரெக்டாக இருக்குமா இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதை தராசை போட்டு இது பண்ணுறது அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் கால் வந்து பார்த்துட்டிங்கன்னா it has to be together. If it is a relationship, has to be together. If money also something very much together, எல்லாமே பாசிட்டிவ் தான். வாட் எவர் த அவுட்கம், வாட் எவர் த யூனிவர்ஸ் கால், ரெண்டுமே வந்து அதர் தென் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான். அட்வைஸ் கார்டு வந்து கேட்டிங்கன்னா, எஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து எவ்ரி திங் இஸ் டன் ஓவர் ஹியர். த நியூ இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கஷ்டப்படாதீங்க. ரொம்ப வந்து இப்படி இருக்காதீங்க. எவ்ரி திங் வில் சால்வ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்திருக்கு. வா எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு கார்ட்ஸ் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ரெசனேட் ஆகிருக்குன்னு நான் நம்ம வந்துடுறேன். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். பாய்.